குறிப்பாக வந்து மாமியாரெலாம் பார்க்கணும் அந்த படம் பார்த்து தான் வந்து அவங்க திருந்தினாலே குடும்பம் நல்லாயிருக்கும். அதுமாரி புருஷமாட்டி பிரச்சனை வந்து மாமியார் தலையிடாமல் இருந்தாலே போதும், குடும்பம் நல்லாயிருக்கும். இதுதான் படத்துடைய மெயின் கான்செப்ட்டு. மாமியாரோட விஜய் சேதுபதி அவங்க அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அதுக்கு மேலே சும்மாடி கிள்ளி விடக்கூடாது, அப்படியே ஊரை கூட்டிடுறாங்க பார்த்தியா, குடும்பத்தை ரெண்டாக பிரிச்சுடுவாங்க. குடும்பத்தை பிரிக்கிறதே இந்த மாமியாருங்க எங்கள் அம்மாங்க தான் குடும்பத்தை ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. தத்தர தன்னே தன்னா அந்த சூப்பராக இருக்குது படம். அம்மா நல்லா சூப்பராக இருக்குண்ணா படம். நல்லா பண்ணியிருக்காருண்ணா, தலைவர் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. மேடம் நித்யா மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இருந்தது. நான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஒரு எந்த ஒரு இதுலேயும் பிரியாமல் கொள்ளாமல் ஒத்துமை பாசண்டான்னு பார்க்கலாம். நல்லா இருந்தது. ஆக்ஷன் நல்லா நல்லா ஃபைட்டிங்லாம் பார்க்கவா பண்ணியிருக்காரு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணவங்க மாதிரியே பண்ணுறாரு. சாங்கு சூப்பராக இருக்கிறேன், சந்தோஷம் வரேன், நல்லா பண்ணியிருக்கு. ஃபேமிலியாக அந்த ஃபேமிலி படம் தான். ஃபேமிலியாக நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஃபன்னாக தான் இருக்குது ஃபுல்லாக படம். நல்லா தான் இருக்குது ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. நல்லா செம்மையாக இருந்துச்சு. செம்மையான சூப்பர் நல்லா இருக்கு. செம்ம வேற லெவல் சூப்பராக இருக்கு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா காமெடியாக இருந்தது படம் ஃபுல்லாக. சூப்பராக அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் இருந்தது. படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் சூப்பர்ண்ணே, நல்லா நடிச்சிருக்காரு. அது செம்மையார் ரியாலிட்டியாக இருக்குது. நல்லா நம்மளும் பரோட்டா மாஸ்டர் தான், நல்லா இருக்கு படம். எல்லாமே நல்லா அது நல்லா இருக்குது. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல ஃபேரு ஃபேமிலி பிரியக்கூடாதுன்ட்டு ஒரு இதுவாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் ஃபைட்டு எல்லாமே மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. இப்போ உள்ள ஃபேமிலிக்கு இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். சரி. சூப்பர்ண்ணே, அது எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணி ஃபேமிலி படம் தான். ஃபேமிலி படம் நல்லா இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஆஸ் யூஷுவல். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓகே மாதிரி செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. நானே ஹோட்டல் தான் வச்சுருக்கிறேன். வேற லெவல் படம், சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது படம். ஆக்டிங்லேருந்து பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. பாண்டியராஜன் டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வேறு லெவலில். அதை விட பாண்டியராஜனோட படம் எல்லாமே லாஸ்ட் 4-5 படம் எல்லாமே ஒரே இது வந்த மாதிரி. இது வேறு லெவல் படம். இது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இப்போ ஃபஸ்ட் நாள் இது போயிருக்கு. இதுக்கப்புறம் வர்ற எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். கம்பல்சரி. நல்ல ஆக்டிங்ண்ணா, வேறு லெவல் ஆக்டிங், சூப்பர் ஆக்டிங். சும்மாவே சொல்ல தேவையில்ல. ஏற்கனவே நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்கல்ல, இதுக்கு ஒரு அவார்டு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. காமெடியெல்லாம் குறைய சொல்கிறதுக்குல எல்லாமே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. பாடம் 2 பாடம் எனக்கு நல்லா இருக்குது. எனக்கு டேரக்ஷன் வேறு லெவலில் சூப்பர் டேரக்ஷன், சூப்பராக இருக்குது படம். கம்பல்சரி எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர். சான்ஸே இல்லை. அவர் நடிப்பாக இருக்கன்னு தானே, அதுக்கேற்ற மாதிரி சான்ஸே இல்லை. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது. சான்ஸ் இல்லை. எண்டிங்லாம் வேறு லெவலாக இருந்தது. இல்லை, அப்படியே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த அவங்க பண்ண அந்த கடை விஷயம் எல்லாமே நல்லா இருந்தது ஆக்சுவலாக. நல்லா. அவங்களும் ஓகே சார், ஷீ இஸ் அ குட் ஆக்ட்ரஸ். நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் இவங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படிலாம் எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி நல்லா இருந்தது. நல்லா ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து பார்க்கலாம் அந்த ஃபிலிமை. சனா மியூசிக்கும் நல்லா ஒர்க் ஆச்சு. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக மாமியார் நாத்தனார் வந்து பார்க்கணும். அவங்க சண்டை போட்டால் சண்டை பெருசாக தான் போயிட்டு இருக்கும். இப்போ ஆம்பளைங்க சண்டை போட்டால் 2 நாள் கூட்டிடும். முக்கியமாக பொண்ணை கொடுக்குறாங்களா, அவங்க அம்மாவை கூட்டு வந்து காட்டணும் அந்த படம். ஏன்னா அவங்களால தான் சண்டையே வருது. ஒரு சீனை மட்டும் ஏற்றுக்க முடியல. அதாவது பையனுடைய அம்மா பாசத்தை கம்மி பண்ணுற மாதிரி மாமியார் பாசத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் ஏற்றுக்க முடியல. படம் நல்லா இருக்குது. ஃபுல்லாக வந்து கருப்பசாமி காட்டுறாங்க. அதுமாரி கேஷுவலாக சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. அவர் கேஷுவல் நல்லா பண்ணியிருக்காரு. கரெக்டாக இருக்குண்ணா. ஹீரோனி கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்குது. ஓகே, பட் நல்லா இருக்குது. அதுமாரி வந்து இது வந்து பெரிய பணக்காரர்கள் நடுத்தர குடும்பத்தில் எல்லா குடும்பமும் நடக்குது சண்டை. எப்படி சின்ன சண்டை வரும், அந்த சண்டை எப்படி பெருசாகுன்றது தெளிவாக காமிச்சிருக்காங்க, சூப்பராக காமிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து மாமியாரெலாம் பார்க்கணும் அந்த படம். பார்த்து தான் வந்து அவங்க திருந்தினாலே குடும்பம் நல்லாயிருக்கும். அதுமாரி புருஷமாட்டி பிரச்சனை வந்து மாமியார் தலையிடாமல் இருந்தாலே போதும், குடும்பம் நல்லாயிருக்கும். இதுதான் படத்துடைய மெயின் கான்செப்ட்டு. இல்லை தலை, என் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் தலை. என் ஃபுல்லாக நொந்து போய் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன் நான்.
அதுவும் வந்து பொண்ணை கொடுத்துருக்காங்க பாரு, அவங்க அம்மாலாம் வந்து பார்க்கணும். நீ திட்டிட்டு போயிடுவா, கத்திட்டு போயிடுவா, கழுத்து வச்சு சோறு போடுறது நாங்கள் தான். என்ன நாளைக்கு அடிப்பட்டாலும் சரி, எது பண்ணாலும் நாங்கள் தான் பண்ணணும். அவங்க செத்துரும், 10 வருஷம் செத்துரும். அதுக்கப்புறம் நான் தான் காப்பாற்றுறேன், என் பிள்ளைங்க டிக்கெட் இல்லை. எங்கள் மாமியார் கண்டிப்பாக கூட பார்க்கணும். எங்கள் மாமியார் இந்த படம் பார்த்தே ஆகணும். ஏன்னா அது மாதிரி படத்தில் கண்டிப்பாக மாமியார் பார்த்தா படம் நல்லா இருக்கும். அதுமாரி வந்து குடும்ப பிரச்சனை வந்து புருஷன் மாட்டி 5 நிமிஷம் பேசினால தீர்ந்து போடும். அது முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்து உள்ள இந்த மாமியார் நாத்தான் தலையெடுத்தாலும் பிரச்சனை பெருசாக போகுது. சூப்பராக காமிச்சிக்கிறாங்க படத்தில். நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. குடும்பத்தில் பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். தலைவா இந்த படத்தில் நம்ம எப்படி இருந்து கேட்கக்கூடாது தலைவா, அப்படியாப்பட்ட ஒரு படம் தலைவா. இது என்ன ஒரு படம், மாமியார் மருமகளுக்கு நடக்கிற சண்டையை அப்படியே தத்ரூபமாக காட்டிக்கிறாங்க தலைவா, தத்ரூபமாக. ஏன்னா புருஷனா லோல் பட்டு லொங்கு அடிக்கிறோம் பார்த்தியா, அந்த விஷயத்தை அப்படியே கண்குரமாக காட்டுறாங்க இந்த படத்தில். ஐயோ ஐயோ என்ன நடிப்பு. நம்ம விஜய் சேதுபதி என்ன அப்படியே தத்ரூபமாக நடிக்கிறார் தலைவா, தத்ரூபமாக. அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு சிவாஜி கணேசனை மிஞ்சிறார் போல இது நடிப்பில். அந்த பாட்டவே ஒரு பாட்டு தலைவா, தத்தர தன்னே தன்னான், அந்த பாட்டெல்லாம் பயங்கரமான. அதில் யோகி பாபா காமெடி அதை விட காமெடியாக இருக்குது. பயங்கரமான படம். அதுதான் தெரியாது. மாமியாரோட விஜய் சேதுபதி அவங்க அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அதுக்கு மேலே சும்மாடி கிள்ளி விடக்கூடாது, அப்படியே ஊரை கூட்டிடுறாங்க பார்த்தியா. குடும்பத்தை 2ஆக பிரிச்சுடுறாங்க. குடும்பத்தை பிரிக்கிறதே இந்த மாமியாருங்க எங்கள் அம்மாங்க தான் குடும்பத்தை 2ஆக பிரிச்சிடுறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு கதை இல்லை தெரியா, உண்மையாக இதுதான், உண்மையாகவே தான் நடக்குது. நல்லா போகிற வாழ்க்கையில் மாமியார் ஃபோன் போட்டு பேசுவாங்க, ஏம்மா நல்லா இருக்கிறியாம்மா சாப்பிட்டியான்னு ஃபோன் போட்டு எங்கேயோ இருந்து சண்டையை உருவாக்குவாங்க பாரு. அப்படியாப்பட்ட உருவாக்குவாங்க. நல்லா இருக்குது தலையா படம், சூப்பரான படம். எல்லாமே ஒட்டு மொத்தமாக படத்தில் நடித்தவங்க எல்லாரோட ரோலும் பயங்கரமாக இருக்குது. அவங்க ஒவ்வொரு காட்சி வந்தாலும் அந்த டீ குடிக்கிறவரெலாம் வந்தார், அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. டான்ஸ் மாஸ்டர் அவரோட காமெடி நல்லா. எல்லாருமே படத்தில் கொடுத்தவங்க ரோல் அல்டிமேட்டாக நடிச்சிருக்காங்க தலைவா. பயங்கரமாக இருக்குது படம். 10க்கு 10 கொடுக்கலாம் தலைவா இந்த படத்துக்குலாம். ஏன்னா என்னச்சே வாழ்க்கையில் பார்த்த போல தலைவா, பார்த்த போல இருக்குது.